மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளை ஜெயித்ததை திமுக கூட்டணியில 8 தொகுதி ஒதுக்கப்படும். அதுல அவர்களுடைய கருத்து என்பது ரொம்ப வன்மையான ஒரு கண்ணாட்டுப்படி ஒரு கருத்தாக கருத்தை நிச்சயம் மாறுபட்ட ஒரு கருத்து. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எப்படி எல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுதுன்னு நம்ம பத்தி பேச வேண்டியது. ஏன்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அட்டாக் பண்ணி, அதாவது ஒரு பேச்சே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு அதாவது கிளைகளே இல்லாத ஒரு கட்சிக்கு 8 தொகுதிகளா கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சமீபத்துல பேசியிருக்கோம். இதை பத்தி தான் நம்ம இப்போ பேச வேண்டியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழ்நாட்டின் மூளை முடுக்கு எல்லாம், அதாவது 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் சென்று சேர்ந்த ஒரு கட்சி. ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் கூட மிக பெரிய அளவில் வளர்ந்து உள்ள ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதாவது தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய ஒரு கட்சி, தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட ஒரு கட்சி. இந்த கட்சி மேல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆதங்கம் வைகோ அவர்களுக்கு நம்ம கேட்க வேண்டியது. ஏன்னா வைகோ அவர்கள் ஒன்னும் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்படியே அவரு எங்கிருந்து வந்தாருனாக்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அமைப்பிலிருந்து வந்தவர் தான் வைகோ அவர்கள். 1993 கலைஞர் அவர்களுக்கும் வைகோவுக்கும் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு காரணமாக அவர் 93 திமுக விலக்கப்பட்டவர் தான் வைகோ. அதுக்கு பிறகு ஒரு 94 ஒரு தனியா ஒரு மதிமுக, அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு. இப்ப நம்ம இதைதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. என்னன்னா இதே வைகோ அவர்கள் திமுகவுல கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அமைதியா போட்டிட்டு எந்த விதமான ஒரு மறுப்பும் சொல்லாம அதில் செயல்பட்டவர் தான் திமுக கூட்டணி. எதுக்காக இப்படி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கிளைகள் இல்லாத கட்சின்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க. மதிமுக இலைகளே இல்லாத கட்சி, துளிர் விடாத கட்சி. அது ஒரு கட்டத்துல 94 திமுகவுல ஏற்பட்ட அந்த மனக்கசப்புனால ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்ததுதான், நம்ம மறுக்க முடியாது. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது எப்படிப்பட்ட ஒரு கட்சி, அதுக்கு எவ்வளவு கிளைகள் இருக்கும், எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்ட கட்சிங்கிறது அவருக்கே தெரியும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் மேல ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர் வருவதற்கு காரணம் என்னன்னு நம்ம கேட்டோம்னாக்கா அது ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தாங்க. வன்னியரசு அமைச்சராயிட்டார். இப்ப இதுதான் இந்த இந்த அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே அங்கதான் இப்ப இடிக்கிட்டு எல்லோரும் புலம்போது என்னன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு, நம்மளால அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்துக்கு வர முடியலையேங்கிற ஆதங்கம் தான். இதே வைகோ அவர்கள் இந்த தொகுதியில இப்ப போட்டிட்டு அவர் ஜெயிச்சுட்டாங்கல்ல, இப்ப இந்த 2 தொகுதியில அவங்க போட்டிட்டு ஜெயிச்சுட்டாங்கல்ல, இதே அவர் தன்னுடைய பம்பரம் சின்னத்துல ஒரு நின்று சுயேட்சையா ஒரு நின்று அவர் சின்னத்துல நின்று ஜெயிச்சிருந்தா
இவர் எப்பவோ கூப்பிடாமலே போயிருப்பாரு தமிழக வெற்றி கழகத்துல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைச்சோன்னதான் வயிற்று எரிச்சல்ல வாரி தூக்குறாங்க. அததான் இப்ப அவர் பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக ஒன்னா, அதிமுக எங்க இருக்கு, யார் இருக்கா, அதனுடைய முகமா யார் இருக்கா? அதனுடைய முகம்னு யாருன்னு கேட்டா வை கோபால்சாமி தான். கட்சியினுடைய முகம் யாருன்னு கேட்டா வைகோ மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவருடைய மகன் துரை வைகோ. வேற யாரு இருக்கா? வேற யாரும் சொல்ல முடியும்? ஒரு கட்டத்துல வந்து நாஞ்சில் சம்பத்து, மல்லை சத்யா போன்றவர்கள்லாம் அந்த கட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு தூண்களாக செயல்பட்டவர்கள் தான். கட்சி ஒரு காலகட்டத்துல வளர்ந்து வந்த கட்சி தான், நம்ம மறுக்கல. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல அந்த கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதா நம்மளோட பேச்சு. இப்ப அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருக்காங்களா? அவங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவருக்கு அந்த வயிற்றுல தாங்கல. ஏன்னா நம்ம வந்து இப்ப சுயேட்சையா வெற்றி பெற்றிருந்தா நம்ம அழகா போயிருக்கலாமே, தமிழக வெற்றி கழகத்துல போய் நம்ம ஒரு அதிகாரத்துல போயிருக்கலாமே, நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குமேங்கிற ஒரே ஒரு ஆதங்கமான வழிய விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவிலையும் எந்த ஒரு இதுலையும் தராசுல வைக்க முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய உயரம் என்பது அது இப்ப மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு சென்ற ஒரு கட்சி. அது மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி. அது அதனுடைய கட்சியை வந்து அவர்களுடைய கொள்கையை வைத்து கட்சி நடத்துவது என்பதே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது எல்லோரும் கட்சி நடத்திடலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து வச்சு அந்த கட்சியை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் தான். ஏன்னா அவங்களுடைய கொள்கையே வந்து அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இது. ஜாதி ஒழிப்பு, வர்க்க பேத ஒழிப்பு, பெண் விடுதலை, இன்னும் அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு வந்து மாறுபட்டதாகும். எல்லோரும் கட்சி நடத்துவது போல விடுதலை சிறுத்தைகள் நடத்தி விடவே முடியாது. அந்த கட்சியை நடத்துவது என்பது ரொம்ப வந்து சிக்கலான ஒரு விஷயம் என்பதை அந்த கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே வந்து அடிக்கடி பேசியதை கேட்டு வைகோ சொன்ன அந்த விஷயத்த வந்து நம்ம இப்ப பேசுவோம்னாக்கா ரொம்ப கட்சி அந்த அளவுக்கு நம்ம வந்து கரம் தாண்டி விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்ப உள்ள ஒரு காலகட்டத்துல மதிமுக என்ற ஒரு கட்சி வந்து அங்கதான் இருக்கு. அது மதிமுக அலுவலகத்துலதான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை கொண்ட கட்சி கிடையாது இது. மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட கட்சி கிடையாது இது. அதுக்கு வந்து எந்த ஒரு இப்ப வந்து மூளை முடுக்குகள் எல்லா இடங்கள்லயும் வந்து விடுதலை சிறுத்தைகள் என்பது பெரிய அளவில் பறந்து விரிந்த ஒரு கட்சி அது. இந்த கட்சியிடம் ஏன் இவர் விஷயத்துக்கு கற்கிறாருன்னு தான் உங்களுக்கு புரியுது. ஒண்ணும் இல்ல, அது ஒரே காரணம் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சதுதான் வந்து பலருக்கு வந்து வயிறு பற்றி எரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு அவரால் நம்ம சொல்லி மறுக்க முடியுமா? எது கிளைகள் இல்லாத கட்சி? கட்சி வளரவே இல்லை மதிமுக. அது ஒரு வளராத, அது வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு இலை கூட விடலது. ஆனா மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போய் வந்து கிளைகள் இல்லாத கட்சின்னு வந்து வாய்க்கூசாம அந்த வார்த்தையை சொல்றாரு. என்பது ஒரு கட்சியே கிடையாது. அந்த கட்சிக்கு வந்து ஒரு வாக்கு வங்கியுமே கிடையாது அந்த கட்சிக்கு. அப்படி இருக்கிற நீங்க வந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு நீங்க வந்து ஏன் திருமாவளவன் மேல ஏன் அதுக்கு இவ்வளவு வக்கரமான ஒரு இதுன்னு தெரியலையே வைத்தவங்க. நீங்க எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை வந்து தூற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி அது போயிட்டே இருக்கும். எல்லாருக்குமே அதுதான்.
அதாவது வந்து காங்கிரஸ் அமைச்சரானதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயுஎம்எல் அமைச்சரானதுல கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வன்னியரசு வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு உள்ள போயிட்டாரு. மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு வயிறு எரிஞ்சு இருக்காங்க. 10 வருஷமான ஒரு பேச்சாளர் தான், இது பெரிய ஒரு தலைவர் தான். ஆனாலும் வந்து அப்படி இருக்கிற நீங்க வந்து ஆனா வந்து கட்சி வந்து வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. கட்சிக்கு தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு கிடையாது. நீங்க தலைவர்கள் சொன்னாவே உங்க 2 பேரை தர வரும் ஒண்ணுமே நீங்க உங்க பேரை வைகோன்னு சொல்லுவாங்க, அதோட தூரே வைகோன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இருக்கா அந்த கட்சியில? விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய அந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த தொண்டர்களுடைய அமைப்பை பற்றி எல்லாம் வந்து வைகோ அவர்களே வந்து பல விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடுகள்ல வந்து போற்றி பேசியிருக்கிறார். இதே வாயால தானே வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து பாத்ரூம் கூட போக விட மாட்டேறீங்க, தொண்டர்கள்லாம் கொஞ்சம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு இதே வைகோ அவர்கள் தான் பேசுனீங்க. நீங்க தானே பேசுனீங்க, பல விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடுகள்ல வந்து பேசியிருக்கீங்களா? அப்போ எந்த அளவு அவருக்கு அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய கட்சி இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? அப்புறம் எப்படி நீங்க இந்த வார்த்தையை வந்து கிளைகள் இல்லாத கட்சின்னு சொல்றீங்க? கிளைகள் இல்லாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் நீங்க எப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்ல முடியும்? மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து வந்த ஒரு கட்சி, ஆழம் விழுதுகளா வந்த கட்சி, இந்த கட்சிகளுக்கு கிளை சொல்றீங்க? இலையே இல்லையே. இது வந்து வன்மத்தினுடைய உச்சம் தான். அதாவது வந்து இது வந்து காழ்ப்புணர்ச்சி உச்சம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலர் இப்படி உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு சந்திப்பை என்று கூறி